ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. ஸோ இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்க போறாருன்னு சொன்னப்பவும் சரி, கலந்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, எதிர்கட்சியில இருந்து எல்லா கட்சி தலைவர்களும் வச்ச ஒரே கேள்வி என்ன, இத்தனை வருஷம் நீங்க கலந்துக்கல, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, இப்ப மட்டும் போய் கலந்துக்கிறீங்களே, அதுக்கு என்ன ரீசன் சொல்ல போறீங்க அப்படிங்கறதா. ஆனா முதல்வரோ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட பதில எல்லாரும் அவளை எதிர்பார்த்தாங்க. ஆமாப்பா, இந்த காரணத்துக்காக தான் நான் போனேன்னு சொல்லுவாருன்னு. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? தோ அந்த எதிர்கட்சியில இருக்காங்களே, அவங்க கூட தான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாங்க, அவங்க கூட தான் காரு மாறி போனாங்க, பஸ் மாறி போனாங்க, பிளைட் மாறி போனாங்கன்னு ஏதோ ரீசன்லாம் சொன்னாங்க. ஆனா மக்கள் கேட்கிற கேள்வி என்ன, அடுத்தவங்களை குறை சொல்றதை பத்தி கேட்கல, நீங்க எதுக்கு போனீங்க, அதுக்கான பதில சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறதுதான். ஆனா இந்த கார் மாதிரி போனாங்கலாம் பயங்கரமா பேசினதை எதிர்த்து எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய விஷயத்த பேசியிருக்காரு. நீங்க ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டீங்கன்னு கேட்டா அதுக்கான ரீசனை சொல்லுங்க, என்ன ஏன் நீங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் வம்பெழுத்துக்கிட்டே இருக்கீங்க, நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கே அச்சோ அம்மா நீங்க அடிச்சுக்கிறீங்க, இன்னும் நிறைய கூட்டணிகள் வந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாம் நடுநடுங்கி போயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பயங்கர ஆக்ரோஷமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி 3 கார்ல போனாருங்க. ஏய் நடந்து போவேன், அதுக்கு என்னுடைய விருப்பம் ஐயா. உன்ன மாதிரி என்ன கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, எப்பவுமே ஏன் இந்த ஆட்சியில இப்படி இருக்கு அப்படின்னு மக்களோ இல்ல எதிர்கட்சியோ கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா திரும்ப வரக்கூடிய பதில் என்னவா இருக்கு, இல்லங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம் இல்ல கரெக்ட் பண்ணிக்கிறோம் இப்படிங்கிற பதில எதிர்பார்க்கிறோம். ஆனா வர பதில் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நாங்க மட்டுமா பண்ணோம், அவங்களும் தான் இப்படி பண்ணாங்க, போன ஆட்சியில அவங்க இதை விட மோசமா பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற பதில் மட்டும்தான் வருது. மோசமா பண்ணாங்களோ இல்லையோ, நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு நினைச்சுதானே உங்களை உட்கார வச்சிருக்காங்க. நீங்க சும்மா சின்ன பையன் மாதிரி அவங்க மேல பழிய போடுறேன்னு விளையாண்டுகிட்டு இருந்தா நடுவுல மக்களால நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிற கேள்விதானே எல்லாருக்கும் வரும். நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன், யாரு? நான் தான். சரி, ஆளுங்கட்சி இவ்ளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கட்சிக்குள்ளேயே இவ்ளோ சலசலப்புகள் இருக்கு, மக்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் எதிர்த்து கேட்க யாருமே இல்லையா? கூட்டணி கட்சிகள் இவ்ளோ பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா இதோ நான் வரேன்னு சொல்லி ஒருத்தர் பயங்கரமா செம்ம கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அதை அவரோட ட்விட்டர் பக்கத்துல போஸ்டாவும் போட்டிருக்காரு. யாரு அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் தான். அந்த போஸ்ட்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, அடையாறு ஆற ஆக்கிரமிச்சு என் கண்ணு மட்டும் 2 பேரும் இப்படி காஃபி குடிச்சிங்கன்னா எனக்கு மறுபடியும் காஃபி குடிக்கணும் போல இருக்கு. சரி பரவாயில்ல, அது பத்தாது, மறுபடியும் காஃபி குடிக்கணும் போல இருக்கு. கூச்சமே இல்ல. அடையாறு ஆறு ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கும் இந்த காசா கிராண்ட் மற்றும் மாதா பொறியியல் கல்லூரி கட்டடங்களை இடிக்கிறதுக்கு ஏன் தமிழக அரசு தடை சொல்லவே இல்லை, பணக்காரர்களை கண்டா பதுங்கி இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. வா, கடைசியில ஒருத்தர் கேள்வியெல்லாம் கேட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அங்கதான் அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இந்த போஸ்ட போட்டதுக்கு அப்புறமே திரும்பவும் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, வர ஜூன் 2ஆம் தேதி மாவோயிஸ்டுகளை தாக்குறாங்க இல்லையா, அதை எதிர்த்து ஒரு கண்டன போராட்டம் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் போஸ்டுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாவோயிஸ்டுகள் அப்படிங்கிற பேரை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தோம். பஸ்ஸை ஹைஜாக் பண்றதா இருக்கட்டும், துப்பாக்கி சூடு நடத்துறதா இருக்கட்டும், அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன்னால இந்த விஷயம் அப்படியே ரொம்ப கம்மியாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு 5 மாநிலங்கள்ல, ரெட் காரிடார்னு சொல்லப்படுற மாநிலங்கள்ல முழுக்க முழுக்க பரவி இருந்த இந்த மாவோயிஸ்டுகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப சுருங்கி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட 27 மாவோயிஸ்டுகளை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து இதை எதிர்த்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமே நடக்க போகுது. மாவோயிஸ்டுகள் மீதான தாக்குதலுக்கு எதிராக நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வர சக தோழர்கள் நம்ம தோழர் சண்முகத்தை பார்த்து கேள்வி கேட்பாங்க இல்லையா, எல்லாம் சரிதான், நீங்க ஐடியாலஜி நீங்க கேள்வி கேட்கறீங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம். சரி, இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க ஆக்சுவலா எதுக்கு பண்றீங்க, யாரை சப்போர்ட் பண்ணி பண்றீங்க, அந்த சப்போர்ட் பண்ற ஆளுங்க யாருன்னு யோசிச்சு பார்த்தா சரி ஓகே, அது உங்க ஐடியாலஜி, அதை விடுங்க, அது கூட கேட்க வேணாம். ஆனா இப்போ நம்ம தோழர் சண்முகத்தை பார்த்து அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய சக தோழர்கள் கேட்கிற கேள்வி என்ன, நீங்க ஆளுங்கட்சியில கூட்டணியா இருக்கீங்க, ஆளுங்கட்சி செய்யற தப்பையே நீங்க எதையுமே எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறீங்கன்றப்போ இந்த ஆர்ப்பாட்டம் மட்டும் எப்படிங்கன்னு கேட்பாங்க. அவங்க கேட்கறது மட்டும் இல்ல, பொதுமக்களும் இந்த கேள்வியை கேட்பாங்க, இல்லைன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கே வரமாட்டாங்கன்றப்போ
கூட்டத்தை சேர்த்தணும் இல்லையா? நம்ம திமுக கட்சி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 4க்கு 200 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை வர வச்சிடலாம், நம்ம அதுவும் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறப்போ இப்ப ஏதாவது முட்டு கொடுத்தே ஆகணும், அதுக்காக தான் இந்த போஸ்ட். சரி ஓகே, இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் வந்துச்சு, இடி பத்தின விஷயங்கள்லாம் வந்தது, அதை பத்தி நீங்க ஏதாவது போஸ்ட் போட்டீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரி, அது கூட தமிழக அரசு சம்பந்தப்பட்டதுன்னு விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். பட்டியலின மக்களுக்கு எதிராக எவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா? இல்ல பொதுமக்களுக்கே அரசு சார்பில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா? எதை பத்தியும் கேட்காம ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு கட்டடத்தை கட்டினாங்க, அதை இடிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இதை முடிச்சிருக்கீங்க. இதை எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறப்ப பாத்தீர்களா, நான் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கேன், கூட்டணி கட்சின்னு சொல்லி நான் அமைதியா இல்லாம நானும் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இப்போ இந்த கேள்வியை மட்டும் ஏன் கேட்டிருக்காரு அப்படின்னா, இதை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த போராட்டம் நடக்கும் இல்லையா, சோ சக தோழர்களோ இல்ல பொதுமக்களோ கேள்வி கேட்கிறப்போ இதை வந்து சொல்லுவாங்க, அதோ பாருங்க நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க, ஆனா நான் ஆளுங்கட்சியை எதிர்த்தே கேள்வி கேட்டிருக்கேன், அதை ட்விட்டர்ல கூட போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த போஸ்ட் எல்லாம் ஃபியூச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? சரி, இந்த கட்டிட பிரச்சனையவே கொண்டு போய் முடிச்சு வைப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. இந்த போஸ்டாவே போயிடும் அப்படிங்கறதா ரியாலிட்டியா இருக்கு. சமீபத்துல நள்ளிரவுல சென்னை தேனாம்பேட்டையில பாத்தீங்கன்னா 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி அதுல ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. ஆக்சுவலா இது என்ன ஆச்சு, எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட குழி இருக்கிறது தெரியாம சரவணன் அப்படிங்கிறவரு ரொம்ப ஃபாஸ்டா வந்திருக்காரு. எதிரில இருந்தவரும் வேகமா வந்ததுனால, இத்தனைக்கும் அது ஒன் வே ரோடு, அது தெரியாம எதிரில இருக்கவரும் வந்துட்டாரு அப்படிங்கறதுனால இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல ஒருத்தர் ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு. நம்ம தமிழக அரசு 2021 இருந்து இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 4000 கோடி பட்ஜெட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நமக்கு தெரியும் தான். ஆனா இந்த பணி நிறைவடைந்ததான்னு கேட்டா அங்கதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னா 90% பணி வந்து நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்தது காரணம் இப்போ வந்து திரும்ப மழைக்காலம் ஆரம்பிக்கல. இப்போ ஒரு 3 நாளா சென்னையில வந்து ஒரு மேகமூட்டத்தோட தான் இருக்கு. அதை தொடர்ந்து முதல்வரும் வந்து நம்ம பேரிடர் மீட்புல வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால திரும்ப இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு தோண்டப்பட்ட குழியா தான் இது இருக்கும்னு சொல்லி அங்க இருக்கிற பொதுமக்களும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை சீக்கிரம் முடிச்சு வைங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடக்கும்னு சொல்லி அந்த ஏரியாவுடைய பொதுமக்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அங்க மட்டும் இல்ல, சென்னையில முக்காவாசி இடங்கள்ல இந்த மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட குழிகள் அங்கங்க இருக்கு. இப்போ எல்லாமே ஓகே தான். ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த குழியோட சேர்ந்து ரோடு மொத்தமா மூடுறதுனால எங்க குழி இருக்குன்னு தெரியாம விபத்துக்குள்ளாகிறது என்னமோ சாதாரண மக்கள் தான். சோ தமிழக அரசு இதை எப்ப மூடுவாங்க, இதெல்லாம் எப்ப முழுசா 100% பக்காவா நிறைவடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கும் தெரியாது. அதனால பொதுமக்களா இருக்கக்கூடிய நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ரோட்ல போறப்போ பார்த்து போயிட்டு வரணும். போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஹெல்மெட் போடாம நம்ம சேஃப்டிக்காகவும் போடணும். ஏன்னா அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அவருக்கு வந்து பின்னந்தலையில மட்டும்தான் அடிபட்டு இறந்திருக்காரு, மற்றபடி உடல்ல எங்கேயுமே காயம் இல்லை. ஒருவேளை ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னா அவர் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையினருமே அதான் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, எங்களை பார்த்து நீங்க பயந்து ஹெல்மெட் போட்டு ஒரு புண்ணியமும் கிடையாது, உங்க உயிரை பாதுகாக்கும், நீங்க ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவினுடைய பொதுமக்கள் எல்லாரும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, ஓகே. ஆனா இதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நாம தான் இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறப்போ, ஏன் ரோடு இப்படி இருக்கு, எங்களுக்கு பக்காவான ரோடு வேணும், நாங்க வந்து சேஃபா போயிட்டு வரணும்னா எங்களுக்கு ரோடு வந்து நீட்டா இருக்கணுங்கிற கோரிக்கை தான் பொதுமக்கள் வைக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த போஸ்டுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த விபத்து நடந்ததுக்கு காரணமே சைட்ல ஒரு ஓரமா வந்து ஒரு காதல் ஜோடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. விபத்து எதனால நடந்தது, நாம என்ன கேள்வியை சென்சிட்டிவா கேட்கணும்னு தெரியாம அந்த பசங்க தான் காரணம்னு சில்லித்தனமா சண்டை போடுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? டாஸ்மாக்ல கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துச்சு, அதை அமலாக்கத்துறை விசாரணை பண்ண வந்தாங்க. ஆனா விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தடை விதிச்சுட்டாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா டாஸ்மாக் ஊழியர்கள் சிலர் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதனால அவங்க மேல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு விசாரணைக்கு வந்தது. அங்க நீதிபதியான புகழேந்தி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஆவணங்கள் எல்லாம் பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு, சம்திங் ராங், ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊழியர்கள் மேல கொடுக்கப்பட்ட வழக்கு எல்லாத்தையும் அவர் ரத்தும் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு டாஸ்மாக் ஊழலை எக்காரணத்தை கொண்டு நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுத்திருக்காரு. நேத்து நடந்த ஒரு பிரஸ் மீட்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, நீங்களும் வந்து இத்தனை வருஷமா குரல் கொடுக்குறீங்க, நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, ஏன் ஓட்ஸ் கூட நல்ல லெவல்ல தான் வாங்குறீங்க, ஆனா ஆட்சியை மட்டும் பிடிக்கவே மாட்டேங்கிறீங்களே, மதம், காசு, கட்சி, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வேலை பார்க்குதோ அந்த கட்சி தான் ஜெயிக்குது. இந்த 2026 தேர்தலையாவது உங்களுடைய குரல் வந்து கேட்குமா, உங்களோட
ஒலி எழுப்பப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவர் திரும்ப என்ன கேட்டிருக்காருன்னா, ஒலி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? ஆமா கேட்கணும்னு தான் நினைக்கிறோம்னு சொன்னோடனே, நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒலி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். அங்க சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி எதுவும் முன்னிக்காது. புரியுதா? பசி வந்தால் 10ம் பறந்துருங்கிறான். அந்த நிலை வரும், அது உறுதியா வரும். அப்போ ஒரு பெரிய மாறுதல் வரும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும். 1000 தான் அரசியல் ரீதியா அவர் மேல விமர்சனங்கள் வச்சாலும் அண்ணனோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா, இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு நடக்குது, ஜெயிக்க மாட்டேங்கிறோம், ஓட் வர மாட்டேங்குது, டோட்டலா டவுன் ஆகி காணாம போயிருப்பாங்க. இல்ல வேற கட்சியோட சேர்ந்து அந்த கட்சிக்காக நின்று பேசிட்டுலாம் இருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம இப்பவும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ உண்மையாலுமே அது பெரிய விஷயம் தான். அண்ணன் சீமானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தோத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வேற கட்சியில போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கும் இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்களா சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நிர்வாகம் பொறுப்பாகாது. ஜூன் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல திமுகவுக்கு வந்து 4 இடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, அதுல ஒரு இடத்துல மக்கள் நீதி மையத்தின் தலைவரான திரு கமல்ஹாசன் அவர்கள் களமிறங்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஜூன் 2ஆம் தேதி அவரும் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாராமா. இன்னைக்கு முன்னாள் பிரதமர் நேரு அவர்களுடைய நினைவு தினம். நம்ம இந்தியாவினுடைய முதல் பாரத பிரதமர், அது மட்டும் இல்லாம முதல் பாரத் ரத்னா விருது வாங்கினவர். இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அந்த பாரத் ரத்னா விருது அவருக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னா அவரே கொடுத்துக்கிட்டாரு. சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே, ஃபைன், விட்டுறலாம். 1000 தான் இருந்தாலும் அவர் நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர். இன்னைக்கு அவருடைய நினைவு தினம். அவருடைய நினைவை கண்டிப்பா நம்ம போற்றியே ஆகணும். அண்ட் இந்த ஹேஷ்டேக், அதாவது ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற ஹேஷ்டேகை வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே தான், ஆனா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே, வேற ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களேன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. சமீபத்துல குஜராத்துக்கு போன பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பாகிஸ்தானியர்களை குறிப்பிட்டு, அதாவது பாகிஸ்தானுங்கிற வார்த்தையோ அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுல என்னன்னா, பாகிஸ்தானியர்களை குறிப்பிட்டு நீங்க வந்து உங்க ரொட்டியை சாப்பிட்டுட்டு அமைதியா இருங்க, இல்ல அப்படின்னா என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, அந்த தோட்டாக்களை நீங்க சாப்பிடுற நிலைமை ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பாகிஸ்தானுங்கிற வார்த்தையவே கட் பண்ணிட்டு இந்த 10 செகண்டை மட்டும் ட்ரிம் பண்ணி பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்டி खाओ वरना मेरी गोली तो है. பாத்தீங்களா, குஜராத்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குறி வச்சு இவங்க பேசுறாங்க. 2002ல இருந்து இதுதான் குஜராத்தினுடைய பரிதாப நிலைமையா இருக்கு, ஆல் ஐஸ் ஆன் இந்தியன் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஹேஷ்டேக் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்க எப்பயும் இது பண்றதா, இந்த வெட்டி ஒட்டுற வேலையை அவங்க விடவே மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதை தாண்டி பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2047க்குள்ள இந்தியா வந்து முழுமையா வளர்ச்சி அடைஞ்ச நாடா கண்டிப்பா மாறும். ஏன்னா இப்பவே வந்து எக்கனாமில நம்ம ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது, இன்னும் அந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடுங்கிற கனவு வெகு தூரத்துல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட ஸ்ட்ராங் ஆர்மி இருக்கு, நம்ம ஸ்ட்ராங் எக்கனாமிலையும் இருக்கும் அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு மறைமுகமா ஒரு மிரட்டல் விட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெயசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 நாடுகளும் வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள்லாம் வந்து தேவையில்லாத வதந்தியை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து ரொம்ப வெளிப்படையா இந்த தீவிரவாத வியாபாரத்தை பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இவருக்கு ஒரு கேள்வி வைக்கப்படுது. இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்தி இருக்காங்களே அமெரிக்கா, அந்த அமெரிக்காவுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ரிப்ளையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து இந்த போர் நிறுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இல்லையா, அதுக்கு காரணமான இந்திய ராணுவத்துக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலையும் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் பாகிஸ்தான் சைட்ல இருந்து ஆக்ரோஷமா வழக்கம் போல ஏதாவது ஒரு கத்தி ஒரு பதில் வரும்னு பார்த்தா இங்க அப்படியே ட்விஸ்டா ஒரு பதில் வந்திருக்கு. ஈரான்ல பாகிஸ்தானுடைய பிரதமரா இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த காஷ்மீர், பயங்கரவாதம், நீர் பங்கீடு, வர்த்தகம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்தியா கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்படித்தானே ஊர் பூரா சொல்லி பரப்பி வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அமைதி பேச்சுவார்த்தைன்னு தெரியலையே. சரி, இருந்தாலும் வழக்கம் போல நம்ம உள்ளூர்ல இருந்து நிறைய பேர் வந்துருவாங்க கிளம்பி. ஆனா இவருடைய பேச்சுக்கு நீங்க என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க.
பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.